ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட குட்டீஸுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமாம், உங்களை மாதிரி குட்டியா சுட்டியா அழகா இருந்த நிறைய குட்டீஸ் அடிமைத்தனமாக இருந்தாங்க. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இருந்த குட்டீஸ் எல்லாரும் அடிமைத்தனமாக பார்வோனிடத்துல இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்தது. அதனால் அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்தாரு. அப்படியாக ஒரு நபரை ஒருத்தரை ஆண்டவர் நியமித்தாரு. அவர்தான் மோசே. மோசே நிறைய அற்புதங்களை செய்து ஜனங்களை விடுதலையாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆண்டவர் அவர் கூட இருந்து நிறைய அற்புதங்களை செய்தாலும் பார்வோனுடைய இருதயம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை போகவே விட இல்லை. ஆனாலும் மோசே விடாமுயற்சினால இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வந்தாலும் பார்வோனுடைய இருதயம் கடினமா இருந்துச்சுல்ல. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடியே பார்வோனுடைய படையும் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கூட இருந்து யுத்தம் பண்ணினாரு. வழியை ஏற்படுத்திய ஆண்டவர் வந்த பார்வோனுடைய படைய அந்த வழியிலேயே கடலுக்குள்ள மூழ்கடித்தாரு. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் ஆண்டவரை நம்புறதுனால ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்வார். ஓகே, பாய் குட்டீஸ்.